மதியம் 2 மணி இருக்கும். காலேஜ்ல கிளாஸ் எல்லாம் வழக்கம் போல நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு கிளாஸ்ல வச்சு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு அதிக அளவு இரத்தப்போக்கும் ஏற்பட்டிருக்கு. பதறி போன சக மாணவிகளும் பேராசிரியர்களும் உடனே அந்த மாணவிய கும்பகோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அங்க அந்த மாணவிய பரிசோதனை பண்ண டாக்டர், இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால இவ்வளவு இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட மாணவிகளும் பேராசிரியர்களும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருந்திருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை டாக்டர். காலையில இருந்து அந்த பொண்ணு காலேஜ்ல தான் இருந்தா, கூட நாங்க எல்லோரும் இருந்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கும்? அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் ப்ரொஃபஸர்ஸும் சொல்லியிருக்காங்க. நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன்? கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதனால தான் இவ்வளவு இரத்தப்போக்கு மயக்கம் எல்லாம் வந்திருக்குன்னு டாக்டர் அடிச்சு சொல்லியிருக்காங்க. மயக்கத்துல இருந்த பொண்ணு கண்ணு முழிச்சாதான் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும்னு எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கண் முழிச்சிருக்காங்க. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் பேராசிரியர்களும், என்னாச்சு டாக்டர்ஸ் எல்லாம் உனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க, அவங்க சொல்றது உண்மையா? அப்படின்னா குழந்தை எங்கன்னு அடுத்தடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, குழந்தை எல்லாம் பிறக்கல, எனக்கு காலையில இருந்து வயிறு வலி, மாதவிடாயினால தான் இப்படி ஆகிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாணவி. ஆனா அங்க இருந்த டாக்டர்ஸும் நர்ஸெல்லாம் சேர்ந்து, எங்க கிட்ட பொய் சொல்லாதமா, இத்தனை வருஷமா மெடிக்கல் சர்வீஸ்ல இருக்கிற எங்களுக்கு என்ன ஏதுங்கிறது தெரியாதா, ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பிக்க வேற வழியே இல்லைங்கிற நிலைமை வந்த பிறகுதான் அந்த பொண்ணு வாயை திறந்து உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு, நான் அதை காலேஜ் குப்பை தொட்டியில போட்டுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அங்கிருந்த எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்த ப்ரொஃபசர்ஸ் காலேஜ்ல இருக்கிற பிரின்சிபலுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபல், ப்ரொஃபசர்ஸ், காலேஜ்ல வேலை பார்க்குறவங்கன்னு எல்லோரும் சேர்ந்து காலேஜ்ல உள்ள ஒவ்வொரு குப்பை தொட்டியா போய் தேடி பார்த்துருக்காங்க. அப்போ காலேஜ் கழிவறை பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில குப்பைகளால மூடப்பட்ட நிலையில ஒரு பெண் குழந்தை இருந்ததை பார்த்திருக்காங்க. உடனே காலேஜ்ல உள்ள சிலர் அந்த குழந்தைய வேக வேகமா தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நல்ல வேளையா அந்த குழந்தையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் விசாரணை பண்ணாங்க. கும்பகோணம் அரசு மகளிர் கல்லூரியில இளங்கலை செகண்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவி கர்ப்பமா இருந்திருக்காங்க. தான் கர்ப்பமா இருக்கிறத வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிருக்காங்க அந்த மாணவி. அம்மா வெளியூர்ல வேலை பார்க்கறதால எப்பயாச்சும் தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால அவங்க இந்த பொண்ணை சரியா நோட் பண்ணாம விட்டுருக்காங்க. இதனாலதான் தான் கர்ப்பமா இருக்கிறத வீட்டில் உள்ளவங்க கிட்ட இருந்து மறைக்கிறது அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்குது. அதே மாதிரி காலேஜ்ல உள்ளவங்களுக்கும் இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது தெரியல. வயிறு பெருசா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக லூஸா இருக்கிற மாதிரி பெரிய ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மட்டும் இவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியும்னு சொல்லப்படுது. மத்தியான நேரம் கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு பிரசவ வலி வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வயிறு வலிக்குதுன்னு சொல்லி நேரா கழிவறைக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது. உடனே செல்போன்ல யூடியூபை பார்த்து தொப்புள் கொடிய கட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கழிவறை பக்கத்துல இருந்த குப்பை தொட்டிக்குள்ள அந்த பச்சை குழந்தைய வீசிட்டு வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தை மேல குப்பையை போட்டு மறைச்சு மூடி வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டா கிளாஸ் ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காங்க அந்த மாணவி. ஆனா கொஞ்ச நேரம் தான் அவங்களால கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துருக்க முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ரத்தப்போக்கு அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போனப்பதான் எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கு. அந்த மாணவியுடைய பெற்றோர்களையும் சொந்தக்காரங்களையும் காலேஜ்ல இருந்து போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பெற்றோருக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆகியிருக்கு. குழந்தைய நல்லபடியா பார்த்துப்போம்னு அந்த மாணவியும் அவங்க பெத்தவங்களும் போலீஸ் முன்னாடி எழுதி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாயும் சேயும் நலமா இருக்கிறதால 2 பேரையும் டாக்டர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த குழந்தையோட அப்பா யாரு, என்ன நடந்துச்சுங்கிற எந்த விவரமும் வெளியே வரல.
குழந்தைய பத்திரமா பார்த்து நல்லபடியா வளர்ப்போம்னு மாணவியும் அவங்க வீட்டுல உள்ளவங்களும் எழுதி கொடுத்ததால போலீஸ் வழக்கு எதுவும் பதிவு பண்ணல. காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கர்ப்பமானது மட்டுமில்லாம யாருக்கும் தெரியாம குழந்தை பெத்துக்கிட்டு அதை யாருக்கும் தெரியாம அழிச்சிடணும்னு நினைச்ச அளவுக்கு ஒரு பொண்ணோட மனசு கொடூரமா யோசிச்சிருக்குன்னு நினைக்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்குது. பிஞ்சு குழந்தையோட முகத்தை பார்த்த பிறகும் அதை குப்பை தொட்டியில வீசணுங்கிற எண்ணம் எப்படி வருதோ, அதுவும் அந்த எண்ணம் பெத்த தாய்க்கே வந்திருக்குன்னா அதை என்ன சொல்றதுன்னே தெரியல.